ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கீர்த்தி சகா. இன்றைக்கி உங்கள் கூட நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, ஒரு 2 நாளாகவே பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்திலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ். ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த நைட்ரஜன் லிக்விடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஐஸ் கட்டி, அது வந்து ஒரு திரவ நிலையில் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாது. சரிங்களா? முதல்ல அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த குழந்தை போய் அதை என்ன செய்கிறான்னா, அவங்க ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. பக்கத்தில் தான் எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த சேல் பண்ணுற அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் லிக்விடை வந்து நிறைய கொடுக்குறாரு. அந்த வீடியோவை பாருங்கள் நல்லா. அதாவது அந்த லிக்விட் வந்து கொடுத்தாலும் இப்போ பிஸ்கெட்டோ இல்லை ஐஸ்கிரீமோ இல்லை பீடா ஏதோ பானிபூரி எதில் கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு அளவு இருக்குது. சரிங்களா? அது வந்து உணவு கிடையாது, அது வந்து ஒரு வாயு லிக்விட். அது சரிங்களா? மோசமான ஒரு லிக்விட். அது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுடைய உணவு குழல், உடலில் இருக்கிற பாகங்கள், அப்புறம் ஸ்டொமக்கு, இது எல்லாத்தையுமே ஒரே செகண்டில் வந்து அப்படியே பல்ஜ் ஆக்கிடும் அது நம்மளுக்கு. சரிங்களா? அது வந்து ஒரு விஷத்தன்மை உடையது, வாயு. சரிங்களா? நம்மளுக்கு உணவுக்கு ஏற்ற பொருள் அது கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. அவர் கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட இவ்வளோ கொடுக்குறாரு, டம்ளரில் இவ்வளோ கொடுக்குறாரு. அந்த குழந்தை வந்து எடுத்து அப்படியே கவுத்துக்கிறான். சரிங்களா? அது என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு விஷயத்தை ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? குழந்தைக்கு அது ஃபஸ்ட்டு கொடுக்கலாமா? படித்தவங்க தானே நீங்கள்லாம். எதை வேணாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது நல்லதா கெட்டதா தெரியுமா? அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கணுங்க. நம்ம பெத்த பிள்ளைய வாரி கொடுக்கக்கூடாது. என்ன, நம்ம பெத்த பிள்ளைய வந்து வளர்க்குறது முக்கியம் கிடையாது, சோறு போடுறது முக்கியம் கிடையாது. அதை வளர்த்து ஆளாக்கணும். கண்டதை கடையதை வாங்கி கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. நான் கூட சில நேரத்தில் யோசிப்பேன். சில பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்ப, ஐயோ என் குழந்தைக்கு அது கொடுக்காதீங்க, இது கொடுக்காதீங்க, நூடுல்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்போ கோவம் வரும், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? இப்போ தான் புரியுது. குழந்தை கண்ணுக்கு முன்னாடி துடிக்கும் போது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது அந்த புள்ள அப்படி துடிக்கும் போது. என்ன புத்தி இல்லாத நடந்துக்கிறீங்க? என்ன அறிவு இருக்கா இல்லையா? எது கிடைச்சாலும் வாங்கி பச்சை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவீங்களா? கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு? அதெல்லாம் சாப்பிட்ற பொருளா? குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அது? அந்த குழந்தை அப்படியே கவுத்துக்கிறான். அந்த ஒரே நிமிஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தை துடிச்சதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. அந்த வீடியோவை பாருங்கள். அந்த குழந்தை அப்படியே ஊற்றின உடனே அது உள்ளே போன அதே செகண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே அவனுக்கு உறைஞ்சிடுச்சு தொண்டை குழியில். இந்த இடத்துல உணவு குழல் இருக்கு இல்லையா, இந்த உணவு குழல், சுவாச குழல் எல்லாமே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அது அப்படியே அவனுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஊற்றின உடனே அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நாக்குலேயும் இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி. அவனுக்கு அந்த வீடியோ நல்லா பாருங்கள். உள்ளேயும் ஐஸ் ஆகிடுச்சு. அவன் கதறான், அவனால் வேகமாக கத்துறான். கத்தும்போது அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அந்த இடத்துல. சரிங்களா? அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கும் டைம் இல்லை. அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் கொண்டு போயிடுற அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு போராடின நிமிஷங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. அந்த 10 நிமிஷத்தில் குழந்தை துடிச்சு போயிட்டாங்க. அந்த பிள்ளைய வந்து அவங்களால காப்பாற்ற முடியல. நாக்கில் ஐஸ் கட்டி உருவாயிடுச்சு, தொண்டைக்குள்ளேயும் அடைச்சிருச்சு, குடலுக்குள்ளே அடைச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல், ப்ரீத் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஹார்ட்டு, அதாவது இந்த இடத்துல ஸ்டாப் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் வாழ்கிறது கஷ்டம் மனுஷனுக்கு. ஸோ குழந்தை உயிர் போயிடுச்சு. கைஸ், இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும். நான் உங்கள் கீர்த்தி சகா. கவனமாக கேளுங்க.